எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தேவையான சித்தா மெடிசனோ இல்லை இப்போ டாக்டர் பர்கை சொன்ன மாதிரி அக்குபஞ்சர், கப்ரிங் தெரப்பி, ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லக்கூடிய பாத அழுத்த சிகிச்சை, மசாஜ், இது எல்லாமே மட் தெரப்பி, அதாவது மண் சிகிச்சை அப்படிங்கிறது எது தேவையோ அவங்களுக்கு நம்ம அளிச்சிட்டு இருக்கோம். கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா பஞ்சமகா பூதாஸ் அதை வச்சுதான் நம்ம பண்றோம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், இந்த மாதிரி விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இல்ல அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வியாதிக்கும் முதல் காரணம் உணவு பழக்க வழக்கம் தான் அப்படிங்கறத தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் சரியாக இருந்தது அப்படின்னாலே வியாதி அப்படிங்கிறது நம்மளை அண்டவே அண்டாது. அதை தான் நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம். உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது 3 வேளையும் புதுசா செஞ்சு சாப்பிடுங்க, பழைய உணவுகளை தவிர்த்திடுங்கள், இன்ஸ்டன்ட் உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கறத தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையிலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. கண் சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன்